வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போதே தமிழ்நாட்டிலும் இதை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியவில்லை. புதுச்சேரியில் கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தோம். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியில் உள்ளோம். என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று பல நண்பர்கள் விரும்புகிறார்கள். நான் தமிழ்நாட்டுக்கு செல்லும் போது என்னிடம் மக்கள் கேட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸ் விரிவு செய்யப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளது. அந்த சமயத்தில் கூட்டணியை முடிவு செய்யலாம் என்ற எண்ணம் உள்ளது என்றார். விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பீர்களா? புசி ஆனந்த் உங்களை அடிக்கடி சந்திக்கிறாரே என்ற கேள்விக்கு, நண்பர் புசி ஆனந்த் எப்பொழுதும் எனது நண்பர்தான், விஜயும் எனது நண்பர்தான். கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். கூட்டணி குறித்து தெளிவா சொல்லிருந்தீங்க. புதுச்சேரியில் என்ன கூட்டணியோ அதே தமிழகத்தில் தான் தொடரும் சொல்லிருக்கீங்க. அடுத்த கட்டமா அதே போல 26 தேர்தல் நெருங்கும் போதும் கூட்டணி எப்படி அமைந்தோ அது கூட்டணி இருக்கும். சந்திச்சு பேசுகிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியே இருப்பார் என சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல்களை காகித வெள்ளா முறையில் நடத்தும் நோக்கத்தில் தேசிய மின்பேரவை செயலி NEVA உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியை புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கான கணினி சேவை மையம் சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை தொடரும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ரங்கசாமியே இருப்பார். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று முதல்வராக ரங்கசாமி பொறுப்பேற்பார் என திட்டவட்டமாக தெரிவித்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்திருத்தாள்குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதைத் தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தாள்குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருவதாகவும் மருத்துவ கொடுமை அனுப்பி அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என தொகுதி MLA அங்காளன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்திருத்தாள்குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். மருத்துவ முகாமில் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து 5 நாட்களாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் மடுகரையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுகரையில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் MLA விஜயவேணி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், MLAக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இறுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் நன்றி கூறினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில், என்ஆர் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக காட்டமாக பேசினார். வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் என்ஆர் ஆட்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறினார். வைத்திலிங்கம் MP பேசியதாவது, பாராளுமன்ற தேர்தலில் பயந்த நிலையில் நின்றதாகவும் மக்களின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த காரணத்தினாலும் என்னால் வெற்றி பெற முடிந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் டெங்கு மலேரியாவை ஒழிக்கும் வகையில் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் கொசு மருந்து அடிக்கும் பணிக்கினை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக கொசு தொல்லையால் டெங்கு, மலேரியா மற்றும் மர்ம காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தங்களது இன்னல்களை கூறிய நிலையில் நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்களும் தங்களது சொந்த செலவில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை இன்று உழவர் சந்தை, நேதாஜி சிலை அருகே தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அலர்மயில் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, அவரது துணைவியார் நிர்மலா சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் பெட் மற்றும் கக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் சொந்த செலவில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவையும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் தேக்வாந்தோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதியுதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜாராமன் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஷேர் மார்க்கெட் டிரேடிங்கில் ரூபாய் 7.5 லட்சம் செலுத்தி மோசடி கும்பலிடம் ஏமாந்த வாலிபர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியை சேர்ந்தவர் முருகானந்தம். இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் ஷேர் மார்க்கெட் டிரேடிங் தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளனர். அதில் ஷேர் மார்க்கெட்டில் டிரேடிங் எப்படி செய்வது மற்றும் அதிக லாபம் வரும் இணையதளங்கள் குறித்து பதிவிடப்பட்டு உள்ளது. அதை நம்பிய முருகானந்தம் மர்ம நபர்கள் பதிவிட்ட இணையதள ஷேர் மார்க்கெட் டிரேடிங்கில் ரூபாய் 7,50,000 முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது இவரது கணக்கு மர்ம நபர்களால் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதுகுறித்து முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் காசநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் இருந்து துவங்கி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு முடிவடைந்தது. முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அமெரிக்காவில் நடந்த சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் புதுவையில் உள்ள கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் சாம்பியன் பட்டம் வென்றார்.
மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் என்பது மிகவும் சவாலான நினைவாற்றல் போட்டிகளில் ஒன்றாகும். பங்கேற்பாளர்கள் எண்கள், படங்கள் மற்றும் சொற்களின் வரிசைகளை விரைவாக மனப்பாடம் செய்து துல்லியமாக நினைவுபடுத்த வேண்டும். இது இணையம் வழியாக நடத்தப்படும் உலக போட்டியாகும். இந்த போட்டியில் பங்கேற்ற புதுவை தனியார் கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜகுமார் 13.50 வினாடிகளில் 80 இலக்கங்களை மனப்பாடம் செய்தும் 8.40 நொடிகளில் 30 படங்களையும் நினைவுபடுத்தி உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். ராஜ்குமாரின் அற்புதமான செயல்திறன் மெமரி லீக் வலைதளத்தில் 5000 புள்ளிகளுடன் நம்பர் 1 இடத்தை பெற்று தந்துள்ளது. நினைவாற்றலுக்கும் நீர்ச்சத்துக்கும் முக்கிய தொடர்பு உள்ளது என்றும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மூளையை கூர்மையாக வைத்திருக்க உதவும் என விஸ்வா தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.